இது மாதிரி வேறு என்னென்ன சம்பவங்கள் இண்டோவில் நீங்கள் இருந்தப்போ நடந்திருக்கு? இண்டோவில் நிறைய இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் பண்ணது இது மெயினாக ஒன்று பண்ணேன். ரெண்டாவது சென்னையில் பல அடுக்குமாடி கட்டடங்கள், எல்ஐசி போல கட்டடங்களில் ஃபயர் சேஃப்டியே கிடையாது. ஒரு தீ பிடிச்சதுன்னா ஸ்னார்க்கல் போன்ற மிஷின் கிடையாது, இன்ஹவுஸ் சேஃப்டி எக்யூப்மெண்ட் எதுவும் கிடையாது. ஏதோ ஒரு புதுசு அடிக்கிற ஒரே ஒரு இதை மட்டும். ஏன்னா நான் அமெரிக்காவில் பார்த்தேன் என்ன எப்படிலாம் சேஃப்டி பண்ணுறாங்கன்னு. அந்த ஸ்டாண்டர்ட் இங்கே அப்ளை பண்ணி ஒரு முழுப்பக்க ஆர்டிக்கல் எழுதினேன். எப்படி ஹைரைஸ் பில்டிங்கில் சேஃப்டி ரொம்ப ஃபயர் ஹேசர்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டதுன்னா ஒன்று குதிக்கணும், இல்லை மாடிப்படியில் இறங்கி வரணுமே தவிர எந்த விதமான ஹேப்சாட் இல்லைன்னு. அது இமீடியட்டாக அந்த ஆர்டிக்கலுக்கு அரசாங்கத்திலேருந்து ஒரு பதில் ஒரு கமிட்டியை போட்டு ஹைரைஸ் பில்டிங்கெல்லாம் என்கொயரி பண்ணுறதுக்கு கார்பரேஷன், பிடபிள்யூடி அவங்களெல்லாம் போட்டு ஒரு என்கொயரி பண்ண வச்சு அதுக்கப்புறம் அந்த உண்டான எக்யூப்மெண்ட்லாம் பொறுத்துனாங்க. அப்போ கார்பரேஷன் கமிஷனரோ அப்போது இவர் CN ராமதாஸ் சார் தான் நினைக்கிறேன், கூப்பிட்டு என்னை பாராட்டினார். நீ நல்ல காரியம் பண்ணப்பா, நாங்கள் இத்தனை நாளாக சொல்லியிருந்தேன் யாரும் கேட்கல, நீ பண்ணதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணான்னு. ஸோ நான் என்ன ஃபீல் பண்ணேன், ஜேர்னலிசம் இஸ் பப்ளிக் சர்வீஸ் ஜேர்னலிசம். கரெக்ட். ஜேர்னலிசம்ங்கிறது என்னென்னா மக்களுக்கு உதவணும். அது செய்தியாக இருந்தாலும் சரி, நடக்கிற தப்பு எடுத்த சொன்னாலும் சரி, மக்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்தினாலும் சரி, மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதானாலும் சரி, நம்ம தொழிலே அதுதான் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன்.